சிவன் யார் இந்த சிவன் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, சிவன் அப்படிங்கிறதே ஹிந்துவோட மிகப்பெரிய கடவுள். அவர் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையே உருவாக்குனாரு அப்படின்னு. ஆனா வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப் இந்தியாவை சிவன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு இடத்த அது இடத்த தென்னாடு அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. அதே மாதிரி 1929 நடந்த ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன்ல 5000 வருஷம் பழமையான ஒரு பசுபதி முத்திரை கிடைச்சிருந்திருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அது ஒரு சிவ கடவுள் அப்படின்னும் அதை அவங்க தன்னோட கடவுளா வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க கடவுளா கும்பிட்டது ஒரு தமிழ் மன்னனையா, இல்ல நம்ம தான் அவர் கடவுளா மாத்திட்டோமா, ஒருவேளை கடவுள் தான் வேற வேற இடத்துல மனிதன் அவதாரம் எடுத்தாரா அப்படின்னு வரலாற்றுக்கே தெரியாத பல கேள்வி மர்மமா தான் இருக்கு. இதை நிரூபிக்கிற விதமா திருவாரூர்ல மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்குமே நிறைவா போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பொருளே நீ தென்னாட்டோட கடவுளா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்கும் நீதான் கடவுள் அப்படின்னு. ஆனா பல முனிவர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானவர் தான் ஈசன் அப்படின்னும், இறந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற விதமா மயான கடவுளாவும் ஈசன் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த சிவன் தெரியுமா? பொதுவா